வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி அக்டோபர் 3ங்க, வியாழக்கிழமை. கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். இது காலையில் 4:30 மணிக்கு எடுத்து பார்த்ததுங்க. அது 4:30 மணிக்கு எடுக்கும்பொழுது கீழே திருப்பதியில் எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லை. கீழே திருப்பதியில் விஷ்ணு நிவாசம், சீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க. விடிய காலையில் 2 மணி கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி ஈவினிங் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு பாதி டிக்கெட்டும், நாளைக்கு காலையில் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு பாதி டிக்கெட்டும் ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் வியாழக்கிழமையில் அதுமாரி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி ஈவினிங் டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை பொது தரிசனமே கிடையாதுங்க. ஏன்னா மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சுவாமிக்கு வந்து அபிஷேகம் நடக்கும். வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும். அதனால் வெள்ளிக்கிழமை காலையில் பொது தரிசனமே கிடையாது. காலையில் 9 மணிக்கு மேலே தான் தரிசனத்துக்குமே அலோவ் பண்ணுவாங்க. அதனால் வெள்ளிக்கிழமை ரெகுலராக கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் தரிசனம் பார்க்குற மாதிரி கொடுக்குற டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வேலையோடு கொடுத்துட்டு நிப்பாட்டிடுவாங்க. இன்னைக்கு ஈவினிங் மட்டும் தான் கொடுப்பாங்க. நாளைக்கு காலையில் சில டைம் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒதுக்கின கோட்டாவே மொத்தம் 7000 டிக்கெட் தான் ஒதுக்கியிருக்காங்க. 1:55க்கு எவ்வளோ கோட்டா அன்றைக்கி ஒதுக்குறாங்கன்னு பார்க்கறதுக்காகவே 2 மணிக்கு ஏஞ்சி பார்த்தாங்க. அதில் வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது இன்றைக்கி கோட்டாவே மொத்தம் 7000 தான் கொடுத்துருந்தாங்க. நார்மலாக ஈவினிங் ஒரு 15,000 டிக்கெட்டு, நாளைக்கு காலையில் ஒரு 15,000 டிக்கெட்டு கூட்டத்தை பொறுத்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா சமயத்தில் 3000, 4000 எவ்வளோ வேணால் கொடுப்பாங்க. அது இருக்கிற கூட்டத்தை பொறுத்தும் மறுநாள் நடக்கிற ஃபங்க்ஷனை பொறுத்தும் கொடுப்பாங்க. இன்றைக்குள்ள கணக்கில் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து பிரம்மோற்சவம் ஆரம்பிக்குது. இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா மொத்தமே 7000 டிக்கெட் தான் அலாட் பண்ணியிருந்தாங்க. அது 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி 3:05க்கு முடிஞ்சிச்சுங்க. அது 3:05க்கு அந்த கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 7000 டிக்கெட்டு முடிஞ்சிச்சு. 3 இடத்துல டிக்கெட் கொடுக்குறாங்கன்னா 7000 டிக்கெட் 3 இடத்துல கொடுக்குறாங்கன்னா ஒரு கவுண்டர்லையும் 2000 பேர் கொடுக்குறதுலேயே முடிஞ்சு போச்சு. மேக்ஸிமம் 3:05 அந்த டயத்துக்கு முடிஞ்சு போச்சுன்னு அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வியாழக்கிழமை இந்த மாதிரி தாங்க இருக்கும். வியாழக்கிழமை மட்டும் நீங்கள் தரிசனம் பார்க்க வரதா இருந்தால் ரொம்ப சீக்கிரமாக வரணும். அந்த ஈவினிங் தரிசன டிக்கெட் மட்டும் தான் கிடைக்கும். மறுநாள் காலையில் உள்ள தரிசன டிக்கெட் கிடைக்காது. அதுக்கடுத்து ஸ்ரீவாரிமேட்டு நடப்பாதையில் இன்றைக்கி வந்து 3000 டோக்கன் கொடுக்குறாங்களாம். அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 3ஆம் தேதி பாருங்கள், 12 மணிக்கு இன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்கு 1000 டிக்கெட்டு, 4 மணிக்கு 500 டிக்கெட்டு, 5 மணிக்கு 500 டிக்கெட்டு, அப்புறம் 8 மணி 9 மணி எல்லாமே 500 டிக்கெட் அலாட் பண்ணியிருக்காங்க. 3000 டிக்கெட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 3000 டிக்கெட்டு. காலையில் 6 மணிக்கு தான் அந்த நடை திறப்பாங்க. திறக்கும் போதே கீழே உள்ள கவுண்டர் தரது டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. முதல்ல வர்ற 3000 பக்தர்களுக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்க. இவங்க எல்லாருமே அந்த படி வழியாக ஏறி போயிட்டு 1240வது படியில் இதுக்கான ஒரு ஸ்கேன் சென்டர் வச்சுருக்காங்க. அங்கே போய் நீங்கள் அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் தரிசனத்துக்கு போக முடியும். இந்த நடப்பாதை வழியாக போகிறவங்களுக்கு இது முக்கியமான ஒரு கண்டிஷன். அது இது மாதிரி ஸ்கேன் பண்ணிட்டு போனாலும் இது வந்து திவ்ய தர்ஷன் டோக்கன் கிடையாது, எஸ்எஸ்டி டோக்கன் அப்படிங்கிற பேரில் தான் கொடுக்குறாங்க. மேலே திருமலைக்கு போயிட்டு எஸ்எஸ்டி கவுண்டர் எங்கே போகிறாங்களோ அதே இடத்துல தான் போய் இது வழியாகவும் தரிசனம் பார்க்கறதுக்கு போக முடியும். நார்மலாக இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போனோம்னா இப்போதைக்கு உள்ள கூட்டத்தில் 4 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. திருமலையில் புரட்டாசி பிரம்மோற்சவத்துக்காக மிகப்பெரிய ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் திருமலை கூட்டமாக தான் இருக்கும். அதனால் நேரடியாக சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு போகாமல் இந்த மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு போனீங்கன்னா ஓரளவு சுலபமாக சாமி தரிசனம் பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது திருமலையில் உள்ள அக்காமடேஷன். திருமலையில் சிஆர்ஓ அப்படிங்கிற சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸில் நேரடியாக போய் ரூம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கான அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. இன்றைக்கி எவ்வளோ கோட்டா அப்படிங்கிறத காலையில் ஒரு தடையும் டெய்லி கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கும் கொடுத்துருக்காங்க. இது நாளை கால் கொடுத்துருக்காங்க. 1000 ரூமு, 1518 ரூமு இந்த 2 ரூமே அவைலபிள் இல்லைங்க. கோட்டா எதுவுமே இப்போதைக்கு அவைலபிள் இல்லை. காலி ஆகாததுனால எப்போ காலியாகுதோ அப்போ தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் 50 ரூம், 100 ரூமு, 966 ரூம் கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்குது. இந்த கவுண்டர் வந்து 5 மணி தான் திறப்பாங்க. இது நாளை காலுக்கு எடுத்ததுனால எல்லாமே அவைலபிள் காட்டுது. 5 மணி கவுண்டர் திறக்கும் பொழுது அந்த க்யூ லைனில் நிற்கிறவங்களுக்கு முதல்ல வர 966 பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்குங்க. ரூம் நீங்கள் உங்கள் பேர், ஆதார் கார்டு போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் கிடைச்சிரும். நீங்கள் ஒரு 1/2 ஹவரில் போய் நேரடியாக ரூம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வசதி இந்த விடிய காலில் வந்தோம்னா கண்டிப்பாக அதில் கிடைக்குங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நம்ம பதிவு பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா நம்மளுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது ஜெராக்ஸ் ஏதாவது ஒன்று வேணும். அந்த ஆதார் கார்டு லிங்க் உள்ள ஃபோன் நம்பர் வேணும். இது 2 இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. நேரடியாக நம்மளை ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. நம்மளுடைய ஃபோன் நம்பர் கேட்பாங்க, எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. கையில் ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு வெளில வந்துட வேண்டியதான். இந்த மாதிரி தான் நேரடியாக போய் அங்கே நம்ம அக்காமடேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறது. இங்கே பேமெண்ட் ஆப்ஷன்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். நம்மளோட சீனியாரிட்டி நம்பர் இந்த ஸ்லிப்பில் இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளேயில் நம்பர் ஓடிட்டுருக்கும். அந்த சீனியாரிட்டி படி அந்த நம்பருக்கும் நமக்கு கையில் உள்ள நம்பருக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்துக்குங்க. இப்போ விடிய காலில் எடுத்தோம்னா கண்டிப்பாக ஒரு 1/2 ஹவருக்குள்ளே ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கண்டிப்பாக கிடைச்சிடும். ஏன்னா இப்போ அவைலபிளாக 966 கொடுத்துருக்காங்க. அது காலி ஆகிறதுக்குள்ளார
ஒரு 1000 பேர் வரைக்கும் இது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் அந்த ஃபஸ்ட்டு வர 1000 பேர் வரைக்கும் நம்ம உடனடியாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. விடிய காலைல 7 மணிக்குள்ள திருமலைக்கு போனோம்னா ½ அன் ஹவர் இல்லைனா 1 ஹவரில் ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. திருமலையில் தினசரி அப்டேட்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி தொடர்ந்து அவங்க கொடுக்குற அப்டேட்ஸை என்னோடய சேனலில் ரெகுலராக சொல்லிகிட்டு இருக்கேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.